தினமொரு வசனம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் வசனம் 17, 18. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். விளக்கம். ஆபிரகாமின் 99வது வயதில் தேவன் அவனிடம் வந்து, உனக்கு ஒரு குமாரனை தரப்போகிறேன் என்றபோது அதனை நம்புவது ஆபிரகாமுக்கு எளிதான காரியமாக இருக்கவில்லை. அவன் தேவன் சொன்னதை கேட்டு இப்படியுமா நடக்க முடியும் என்ற சிந்தனையோடு முகங்குப்புற விழுந்து நகைத்தான் என்று வேதம் சொல்கின்றது. ஆபிரகாம் மட்டுமல்ல, அவனுடைய மனைவியின் விசுவாச நிலையும் அப்படியாகவே இருந்தது. தேவதூதன் சாராளிடம் வந்து, நீ ஒரு பிள்ளை பெற்றுக்கொள்ள போகிறாய் என்று கூறின போது சாராளால் அதனை அப்படியே நம்பிவிட முடியவில்லை. நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று அவளும் நகைத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நம்பி சுமார் 25 வருடம் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்த பிறகும் அவர்களுடைய நம்பிக்கை நிலை முழுமையற்றதாகவே இருந்தது. கர்த்தர் செய்ய போகிற பெரிய காரியத்தை குறித்து அப்படியே நம்பிவிட முடியாமல் நகைக்கின்ற அளவிற்கு அவர்களின் விசுவாச நிலைமை இருந்தது. நம்பிக்கை வைக்க முடிகின்ற திறனின் அடிப்படையில் தான் தேவனுடைய வல்லமையான காரியங்கள் நிகழ்கிறது என்பது உண்மையாயின் ஆபிரகாமின் வாழ்வில் அது நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆயினும் தேவன் திட்டமிட்டபடி அவனுடைய வாழ்க்கையில் தம்முடைய வல்லமையான செயல்களை செய்யவே செய்தார். அப்படியானால் தேவன் ஆபிரகாமின் வாழ்க்கையில் எதனை விசுவாசமாக பார்த்து அவனுக்கு நற்சாட்சி தந்து ஆசீர்வதித்தார் என்ற கேள்வி எழும்புகிறது. ஆபிரகாமுடைய நம்பிக்கையின் அளவில் அல்ல, அவனுடைய வாழ்க்கையின் அழகிலேயே அவர் விசுவாசத்தை கண்டார். அவனால் தம்மை எவ்வளவு நம்ப முடிந்தது என்பதை விட அவன் தமக்கு சித்தமானபடி எப்படி வாழ்ந்தான் என்பதையே அவர் பார்த்து அதனையே விசுவாசம் என்று எடுத்துக்கொண்டார். ஆபிரகாம் நம்புகின்ற விஷயத்தில் சில வேளைகளில் சற்று பலவீனனாய் இருந்த போதிலும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையிலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் தேவன் சொன்னபடி தன் நாட்டை விட்டு வெளியேறி தேவன் காண்பித்த நாட்டுக்கு வந்தான். அங்கே அவர் எதை சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படிந்து 25 வருடம் கர்த்தரை பிரியப்படுத்தி வாழ்வதில் வெற்றி கண்டான். அதன் வாழ்க்கை முறைதான் தேவனுடைய பார்வையில் அவனுடைய விசுவாசமாக தோன்றியதே அன்றி அவனுடைய நம்பிக்கையின் அளவு அல்ல. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமான செயல்களை செய்து தேவ சித்தத்தின்படி விசுவாசத்தோடு வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.